அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். டாக்டர் காலையில் பெட்லேருந்து எந்திரிச்சு காலை கீழே வச்சோன்னே சுருன்னு ஒரு குதிங்கால் வலி வருது. நடக்க நடக்க கொஞ்சம் கொஞ்சமாக அது சரியாயிடுது. திரும்பியும் சாயங்காலம் ஆகும்போது இந்த வலி எனக்கு தொடங்குது. இந்த ஒரு பிரச்சனை நம்மள் பல பேர்த்துக்கு இருக்கும். அதில் சர்க்கரை உள்ளவர்களுக்கு அதிகமாக வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பாதிப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த பாதிப்பு எதனால் உண்டாகுது, ஏன் சர்க்கரை உள்ளவர்களுக்கு அதிகமாக அது வருது, அதுக்கான தீர்வுகள் என்ன? இதுக்கு பேர் பிளான்டார் ஃபேசியைட்டிஸ்னு சொல்லுவாங்க. பொதுவாக சர்க்கரை இல்லாதவருக்கு வரலாம், ஆனால் சர்க்கரை உள்ளவர்களுக்கு இது மிக அதிகப்படியாக வருது. 60-70% பேர்த்துக்கு மேலே எதுக்காக வருதுன்னா சர்க்கரை உள்ளவர்களுக்கு தான் வருது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட பிளான்டார் ஃபேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய தசை நார். இந்த தசை நாரில் ஏற்படக்கூடிய வீக்கம், இன்ஃப்ளமேஷன், இதுதான் இதுக்கு மிக முக்கியமான காரணம். பொதுவாக நம்ம லாங் ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது, உதாரணத்துக்கு நைட்டு தூங்கி எந்திரிக்கிறோம் அப்படின்னா அந்த வலி ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை ரொம்ப நேரம் ஒரு ரெஸ்டிங் பொசிஷன்லேருந்து எந்திரிச்சு நடக்கும்போது இந்த வலி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ். அதாவது நான் சொல்லக்கூடிய ஏஜ் வயசு கிடையாதுங்க. சர்க்கரை உள்ளவர்களுக்கு அட்வான்ஸ்டு கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நச்சுக்கள் நம்ம உடம்பில் உருவாகும். இந்த சர்க்கரை, கொழுப்பு, புரோட்டீன் இதெல்லாம் சேர்ந்து அதிகப்படியான சர்க்கரை உள்ளவங்களுக்கு ஏற்படுற நச்சுப்பொருள். இந்த நச்சுப்பொருள் அந்த தசை நாரில் படிமானமாகி ஒரு மாதிரி இறுக்கம் ஏற்படும், வீக்கம் ஏற்படும். இதனால தான் சர்க்கரை உள்ளவர்களுக்கு இந்த தோள்பட்ட வலி உண்டாகிறது இது ஒரு காரணம். அதே போல் கையில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இதெல்லாம் மடக்க முடியாது, இல்லைன்னா ஒரு மாதிரி வீக்கம் உண்டாகிறது. இந்த மாதிரி தசை நாரி இருக்க எல்லா பக்கமுமே இந்த பிரச்சனை வரும். ஆனால் இந்த குதிங்காலில் இருக்கிறத ரொம்ப வலி ஏற்படுறதுனால அதை ரொம்ப தீவிரமாக பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்த காரணம் என்னென்னா தட்டை கால்கள், அதாவது ஃப்ளாட் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். நார்மலாக நமக்கு கால் பாதத்தை பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஆர்ச் இருக்கும். ஸோ அந்த ஆர்ச் ஷாக் அப்சார்பர் மாதிரி நமக்கு நடக்கும்பொழுது அது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்கும். சில பேர்த்துக்கு அந்த ஆர்ச் சரியாக இருக்காது. ஒரு சிலருக்கு பிறவிலே அந்த மாதிரி இருக்கலாம். பலருக்கு சர்க்கரை கண்ட்ரோலில் இல்லாத போது நியூரோபதி, நரம்பு பாதிப்பு ஏற்படுறதுனால உண்டாகிற அந்த மாற்றங்கள்னால இந்த தட்டை கால்கள் உண்டாகலாம். ஸோ ரெண்டாவது காரணம் தட்டை கால்கள். மூணாவது முறையற்ற காலணிகள். சரியான செருப்பு யூஸ் பண்ணல, நம்ம யூஸ் பண்ணுற செருப்பு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, இல்லை ரொம்ப ஹார்டாக இருக்குது, அந்த ஆர்ச் சப்போர்ட் நமக்கு சரியாக இல்லைங்கிற பட்சத்தில் தொடர்ந்து அந்த காலணிகளை யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த பாதிப்பு ஏற்படலாம். அடுத்தது நீண்ட நேரம் நிற்கிறது. இப்போ டீச்சிங் ஜாபில் இருக்கவங்க, இல்லை இப்போ ஹெல்த் கேரில், இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களே பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி ரிசப்ஷனில் இருக்கவங்க, இப்படி எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நிற்பாங்க.